Hi everyone, this video is sponsored by BuyMode shopping app. I hope all are fine. I think ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டு கார்த்திகை படைக்க போகிறோம். நேற்று எல்லாருமே நீங்கள் கிருத்திகை படைச்சிருப்பீங்க முருகருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்களும் நேற்று படைச்சோம். இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம் நாட்டு கார்த்திகைக்காக. ஃபஸ்ட்டு அகலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது தீபம் ஏற்றத்துக்காக நான் ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அழகாக நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சு அழகாக இது பண்ண போகிறோம். சாமி படையலுக்காக ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா சுட சுட ஆவி பறக்க ரைஸு. அதுக்கப்புறம் ரைஸுக்கு அதுக்கப்புறம் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காவும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் முருங்கைக்கீரை துவட்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். சுட சுட ரசமும் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை. இந்த பாருங்கள், பச்சரிசி மாவு நானே அழகாக ஊற வச்சு, ரெடிமேடாக எதுவும் மாவு வாங்காமல் பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சி ஜலிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆவி விட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு ஏற்ற வெல்லம் அதெல்லாம் போட்டு வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நல்லா பண்ணியிருக்கு. அது நல்லாவும் வந்திருக்கு. நான் பார்க்கும்போதே தெரியுது அது நல்லா டேஸ்டியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக இன்றைக்கி நாட்டு கார்த்திகைக்காக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போது ஸ்பெஷல். தெரியுதா உங்களுக்கு? கருவாடு தெரியுதா? கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு, அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி. அதுக்கப்புறம் என்னென்னா, நாட்டு கார்த்திகை ஆக்சுவலாக பெருமாள் கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்திகை ஃபஸ்ட்டு பிஃபோர் டே வரும். அதுக்கு நான்வெஜ்லாம் படைக்காமல் இதே மாதிரி தீபம்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சு ஸ்பெஷலாக நேற்று வடை பாயாசத்தோட படையல். அன்னைக்கு ஆஸ் சாதம், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், வடை பாயாசம், இந்த படையல் வச்சு நேற்று எல்லாருமே பண்ணுவாங்க. நான் இன்னொன்று கிருத்திகைக்கு மாவிளக்கு போட்டு பண்ணுவேன். மெயின் கிருத்திகை, கார்த்திகை தீப கிருத்திகை மெயின்ன்றதுனால முக்கியமான கிருத்திகையில் மாவிளக்கு போடுவேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, இந்த 3 கிருத்திகைக்கும் மாவிளக்கு. அது நேற்றே போட்டுட்டேன். நான் நேற்றே ஆக்சுவலாக வீடியோவுக்கு பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இதெல்லாம் தான் ஐட்டம்ஸு. நாட்டு கார்த்திகைக்கு நான்வெஜ் செய்வாங்க. மெயினாக எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு. நாட்டுக்கார்த்திகைக்கு மெயின் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை துவட்டல் பண்ணுவாங்க, வாழைக்காய் வறுவல், கொழுக்கட்டை, இது 3 மெயினாக செய்யணும். நாட்டு கார்த்திகை, பெருமாள் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க அதை. இது 3த்தும் ஸ்பெஷலாக செய்யணும். கருவாட்டு குழம்பு செய்யணும். இதுதான் நாட்டு கார்த்திகைக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு வகைகள். அதாவது இலை போட்டு விளக்கெல்லாம் தீபம்லாம் ஏற்றிட்டு அழகாக இலை போட்டு வீட்டில் படைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சுட சுட நல்லா பரிமாற ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. நான் தீபம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது போய் ஏற்றுறதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு சரி ஒரு சின்ன வீடியோ நம்ம காமிச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். நீங்களும் இன்றைக்கி எல்லோரும் தீபம் ஏற்றி எல்லோரும் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ.